இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. ஆல், மெட்ரோ, கோடியில் ஒருவன் போன்ற வெற்றி திரைப்படங்களின் இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். ஸோ ஆல் ஆரம்பிச்சிங்க, கோடியில் ஒருவன், மெட்ரோ, இப்போ அடுத்ததாக ஒரு சூப்பரான மூவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ சூப்பராக இந்த ஜேர்னி உங்களுக்கு போயிட்டு இருக்கு சார் ஒரு டேரக்டரா? அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் அண்ட் நிறைய ஜாலியாகவும் இருக்கும். ஒரு டைரக்டரோட லைஃப் எப்படி போகும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு படமுமே ஒரு வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எனக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ரைட் நோ நான் வயலன்ஸ், ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கேன். சீக்கிரமாக வந்ததுக்கப்புறம் வி ஹாவ் டு ஸ்கிப் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ல்டு. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு லைஃப் தான் டைரக்டரோட லைஃப். சார், படம் பேர் மட்டும்தான் நான் வயலன்ஸா இல்லை படத்துலேயும் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சார்? நான் வயலன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும்னா வயலன்ஸ் சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்னோட படத்தோடு இது வரைக்கும் பண்ணதில் இதுவும் ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்போ உங்களோட ப்ரீவியஸ் படங்களோட சாயல் கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கலாம். இது கொஞ்சம் வேறுபடும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கோடியில் ஒருவன், மெட்ரோ எல்லாமே சமகாலத்தில் நடக்கிற கதை. நான் வயலன்ஸ் வந்து ஒரு 90s செட் பண்ணியிருக்கோம், 70s and 90s. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பீரியாடிக் டச் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் அந்த படம் போகுது. ஓகே, நல்லா வந்துட்டு இருக்கு. கேஜிஎஃப் வில்லனை வச்சு ஒரு ரோல் கொடுத்து ஒரு படம் பண்ணிட்டீங்க. இப்போ நாங்கள் இந்த படத்தை வந்து கேஜிஎஃப் படம் மாதிரி எதிர்பார்க்கலாமா? அவர் இதுலயும் இருக்காரு, அந்த படத்துலயும் அவர் இருக்காரு. உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் ஆயிட்டாரு சார்? இஸ் வெரி குட் ஆக்டர். ஆனா மற்ற படங்கள்ல கோடியில் ஒருவன்லயும் ஒரு வில்லனா யூஸ் பண்ணுவார். கருடாராம் கோடியில் ஒருவன்லயும் வில்லனா இருந்திருப்பாரு. கேஜிஎஃப் நிறைய படங்கள்ல வில்லனா தான் நடிச்சிருப்பாரு. அவருக்குள்ள ஒரு ஹீரோயிட்டிக் பிரசன்ஸ் இருக்கு. இந்த படத்துல அது இதுல வந்து அவர் வில்லன் கிடையாது. வில்லன் கிடையாது. அவர் வந்து இஸ் மோஸ்ட் ஜென்யூன் நல்லவன் அப்படின்ற அந்த ஃபேஸ் கட் ஒரு ஜென்யூனான ஒரு பர்சனா. ஓகே, ஃபேஸ்ல எந்த ஃபேஸ் வேணாலும் இருக்கலாம், நல்லவங்களுக்கு என்ன ஃபேஸ் இல்ல ஆக்டரா சொல்றேன் சார். இதுல வந்து ஒரு புது வகையான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அவர். அது எங்களுக்கே ஃபர்ஸ்ட் இந்த டவுட் இருந்துச்சு, இது வரைக்கும் வில்லனாவே நடிச்சிருக்காரு, நம்ம அவரோட ஷேடை சேஞ்ச் பண்ணா ஏதாவது ஒட்டாம போயிடுவோம் அப்படின்னு நினைச்சோம். பட் அதை ஒரு 2-3 நாள் ஷூட் முடியும் போது ரொம்ப நினைச்சதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்துருக்கு. ஒரு கெட்டவங்களாவே பார்த்த ஒரு ஃபேஸ் வந்து திடீர்னு இப்படி மாறும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய வேர்ல்டில் இந்த நான் வயலன்ஸ் சினிமாவில் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல இருந்தெல்லாம் ஆட்களை இறக்கிருக்கீங்க சார் நடிக்கிறதுக்கு? தமிழில் மெட்ரோவில் பண்ண சிரீஷ், பாபி சிம்மா, யோகி பாபு அவங்க நம்ம ஸ்டேட்லேருந்து நடிக்கிறாங்க. மலையாளம்ல இருந்து சாபு மோன் அப்படின்னு அங்கத்திய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அவர் நடிக்கிறாரு. கன்னடம்லேருந்து கருடாராம் சார் நடிக்கிறாரு. அப்புறம் அதித்தி பாலன் பண்ணுறாங்க. அப்புறம் 1-2 ஆர்டிஸ்ட் அது வந்து இந்த கதையோட இதுவாக ட்விஸ்டாக வர்றதுனால சில ஆர்டிஸ்ட் மட்டும் நல்லா சொல்ல முடியல. கண்டிப்பாக படமாக பார்க்கும்போது உங்களுக்கு சரி. இப்போ வந்து உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து சினிமாக்குன்னு ஒரு வேர்ல்டை உருவாக்கி அந்த வேர்ல்டில் என்னோட டிசைன் படி இந்த படங்கள் இப்படிலாம் கொடுப்பேன்னு ஒரு பிளான் பண்ணி அழகாக போயிட்டுருக்கீங்க. இந்த ஐடியா எங்கேருந்து வந்து சார் டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை? 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். என்னோட கசின் அங்கிள் ஒருத்தர், அவர் அப்போ வாஸ் லைக் அப்போ இறந்துட்டாங்க. அவர் வந்து ஒரு டைரக்டராக இருந்தார். அதுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு டச்சில் டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சு. ஸோ ரைட் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் 9th இருந்து பேச்சு போட்டிலாம் பேச ஆரம்பித்தோம். மேபி அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக ஏன்னா ஸ்டேஜில் வந்து பேசும்போது நம்மளே எழுதுவோம், அதை ப்ரெசென்ட் பண்ணி அது ஆடியன்ஸ்க்கு போய் ரிசீவ் ஆகிறது, நல்லா ரிசீவ் ஆகுதா நல்லா ரிசீவ் ஆகலையான்ற அந்த பல்ஸை பார்க்குற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. நம்ம மைண்டில் நினைக்கிறது வந்து உண்மையாகவே அவங்களுக்கும் அது நம்ம கடத்துறோமா, நல்லா திங்க் பண்ணிடலாம், ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஒரு சிரமம் இருக்கும். அப்போ தான் 12th முடிக்கும் போதெல்லாம் வீட்டில் ஒத்துக்கல, இன்ஜினியரிங் பண்ணணும் தான் சொன்னாங்க. நான் 8th சொல்லிட்டு இருந்தேன். பட் சின்ன பையன் அப்படி தான் பேசுவான், 12th முடிச்சா அவனே மாறிடுவான்னு நினச்சாங்க. நான் மாறாமல் கொஞ்சம் ஸ்டபனாக இருந்ததுனால வீட்லேயும் சப்போர்ட் பண்ணி சென்னைக்கு வந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். நான் காலேஜ் படிக்கும் போதே அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுமே பேரலாக பார்த்து இந்த மாதிரி போனதுனால மை லைஃப் வாஸ் என்டையர்லி அபவுட் சினிமாக்குள்ளவே தான் அந்த இது இருந்தது.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என்னோட வேர்ல்டை நானே சின்னதாக க்ரியேட் பண்ணிப்பேன், ரைட் ஃப்ரம் மெட்ரோ எவ்ரி திங். ஸோ இது என்ன ரொம்ப எக்ஸைட் ஆகும். என்ன எதெல்லாம் எக்ஸைட் பண்ணுதோ நான் அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டரா நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி, நான் தான்ப்பா இந்த ஃபர்ஸ்ட் மூவி பண்ண போறேங்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல. அந்த ஃபர்ஸ்ட் படம் சைன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்க பர்சனலா ஃபேஸ் பண்ணீங்க? 23 நான் டைரக்டர் ஆகிட்டேன். 23 ஏஜ்ல டைரக்டர் ஆனேன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ட்டு ஒரு 4 தடவை சைன் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே நடக்காம அப்புறமா தான் அந்த அந்த அதனால இந்த 4th டைம் சைன் பண்ணும்போது அந்த படம் உண்மையாவே நடக்க போகுது. அப்ப எனக்கு பெருசா சரி ஓகே பார்ப்போம், இதுவும் பார்ப்போம், இல்லை 5வது பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். பட் அது நடந்துருச்சு. ஸோ உண்மையாகவே அது வந்து எல்லா இயக்குநர்களுக்குமே இல்லை எல்லா தொழிலில் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்குமே அது ஒரு பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சைனிங் பண்ண போகிறோம் அதை அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அது இருந்தது. ஓகே சார். இருந்தாலும் வந்து அந்த 4 படம் வந்து பிரேக் ஆகும்போது உங்களுக்கு தோணிருக்குள்ள நமக்கு சினிமா அப்படின்றது ஏதோ ஒட்டலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் உங்களுக்குள்ள ஏற்படலையா சார்? அதான் மேபி அது இருக்கும். எல்லா தாட்ஸுமே வரும்ல. அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கிளியர். என்னன்னா நான் முதல் பண்ணது எல்லாமே நானும் மதன் கார்கியும் சேர்ந்து தான் கதைகள் பண்ணோம். ஒரு 2 கதைகள் பண்ணோம். அந்த பட்ஜெட்க்கு எங்களால் பிச் பண்ண முடியல. ஒத்துப்பாங்க, அந்த ப்ராசஸில் அது வந்து ஒர்க் ஆகாது பட்ஜெட்டால். சரி, என்னோட ஸ்டோரியை பண்ணவே முடியல. அப்புறம் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சார், ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சார். அவர் என்ன சொன்னார்னா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் படம் பண்ணுறேன். ஆனால் நீ சொல்கிற கதை வந்து பெரிய பட்ஜெட், ஐ குடன்ட் அஃபோர்ட் தட். என்னால் இவ்வளோ பண்ண முடியும், அது நான் உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் ஒரு பட்ஜெட் சொன்னார். அந்த பட்ஜெட்டில் அப்போ கதை இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹிந்தி படம் இருந்துச்சு, ஆமிர்னு ஒரு ஹிந்தி படம். அந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட் எடுக்கலாம். நான் அப்போ சொன்னேன், சார் நீங்கள் அந்த படம் ரீமேக்னா அது பண்ணலாமா, ரீமேக் பண்ணலாமா? எனக்கு ரீமேக் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தை மட்டும் பண்ணணும் ஃபியூச்சரில் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ரீமேக்கே என்னோட ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு தேவை, ஐ நீட் டு என்டர் இட். ஸோ அவருக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது. அவருக்கு அந்த படம் பிடிக்காமல் இருந்திருந்தா கூட அந்த வாய்ப்பு இன்னும் டிலே ஆகிருக்கும். அவருக்கும் பிடிச்சிருந்தது. ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணி அந்த படமும் எனக்கு அது 2 ஸ்டேட் அவார்ட் வாங்குச்சு. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ டேரக்டர் நீங்கள் வந்து படம் பண்ணியாச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு? அந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு ரீமேக்கு. அந்த டோட்டலாக அதில் லவ் கிடையாது, ஒரு கமர்ஷியல் இது கிடையாது, ஒரே நாளில் நடக்கிற கதை. அது வந்து பாலிவுட்லேயே அப்போதைக்கு அவ்வளோ ஒரு டைமில் பாலிவுட் நிறைய படங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க வித்தியாசமாக, பிளாக்கு அது மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் படங்கள் நிறைய பண்ணும்போது வந்த படம் அது ஆக்சுவலாக அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பாலிவுட்கே இது ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே கோலிவுட்டில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து வேணான்னு சொன்னாங்க. ஆனால் அது விமர்சன ரீதியாக எனக்கு மிகப்பெரிய அந்த பட்ஜெட்க்கு அந்த ப்ரொடியூசர் சேஃபாக இருந்தார். விமர்சன ரீதியாக எனக்கு நிறைய அடுத்த படத்துக்கான வாய்ப்பை கொடுத்துச்சு, ப்ரொடியூசராகவும் ஆக்குச்சு. அதுதான் உண்மை. ஸோ அதனால் எனக்கு சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரியாலிட்டியை பார்க்கறதுக்கு என்னோட முதல் படம் யூஸ் ஆச்சு. மெட்ரோ மூவி வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது எல்லாருக்குமே. ஆக்சுவலாக நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு ரீச் ஆகும் படம் அப்படின்னு சொல்லிட்டு? நீங்கள் டைரக்ட் பண்ணி முடிச்சோன்னே படம் வந்து முடிச்சிட்டோம், ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே முடிச்சிட்டோம். அது ஒரு 30 நாள் 28 நாள் தான் ஷூட்டே பண்ணோம். அந்த ஷூட் எங்களுக்கு வந்து எனக்கு என்ன எதில் ஓடிட்டு இருந்தோம், அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது நல்லா இருக்கு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு நிறைய டீட்டெயிலிங்ஸ் தேவைப்பட்டது. ஒரு செயின் ஸ்நாச்சிங் வந்து எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு எல்லாமே நல்லா இருந்தாலுமே எனக்கு என்ன டவுட்னா, நான் எனக்கே தெரியாமல் நான் ஒரு ராவான படத்தை எடுத்துகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு ஃபேமிலி படம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். படம் எடிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வயலண்டிக்காக இருக்குது சில சீக்வன்ஸ்லாம், இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாதுன்னெலாம் கேட்டாங்க. அப்படி எதுவும் தெரியலையே வயலண்டிக்கான்ட்டு நானும் விட்டுட்டேன். பட் ஒன்ஸ் இட் வென்ட் டு த சென்சார் என்றால் அந்த படம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. அப்புறமா சென்சாரில் வந்து நாங்கள் ரீஅப்ளை பண்ணி வி காட் ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கணும். எனக்கு அது ஒன்று தான். எனக்கு என்னென்னா அந்த டுவர்ட்ஸ் த ரிலீஸ் ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஐ குடன்ட் என்ஜாய் த ஃபிலிம்ஸ் சக்ஸஸ் as a producer because I was very busy on how to release this film. A certificate வாங்கிடுச்சு. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து பார்க்கணுன்னு தான் அதை எடுத்தோம். சின்ன பசங்க அதை பார்த்து அப்பா அம்மா படுற கஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு படமாக தான் அது பிளான் பண்ணது. ஆனால் அது அப்படியே வேறு ஷேடாக அது போய் ரீச் ஆகி, ஆனால் ரைட் நோ இன்னி ரிலீஸ் ஆகி 8 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. இன்னி வரைக்குமே எனக்கு அந்த படத்தை பற்றி ஆல் ஓவர் த வேர்ல்ட் நிறையா
புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே அதை வந்து இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணுவாங்க. அதுக்கு நான் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு த ஆடியன்ஸ் ஒன்லி. தே ஹவ் காட் இட். ஓகே, சென்சார் போகும்போது என்னென்ன ரீசனுக்காக அந்த படத்தை வந்து முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க? ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னன்னா படம் பார்த்துட்டாங்க. நான் எப்படின்னா சரி ஓகே படம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சு இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. படம் பார்த்துட்டாங்க கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு உள்ள வந்த உடனே நான் உள்ள என்டர் ஆகும் போதே லைக் ஒன்றும் இல்லை, இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஃபிலிம், தட் இஸ் நாட் அ பிக் டீல். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கார்ட்டூன் படம் பார்க்கணும் சார் அப்படின்னாங்க. அனிமேஷன் படம் கார்ட்டூன் படம் பாருங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி பார்ப்பேன் சார், நிறைய படம் பார்த்தேன். போன வாரம் கூட இந்த படம் வந்துச்சுப்பா. ஏன் சார் சொல்கிறீங்க? இல்லை உங்கள் மனசில் நிறைய வயலன்ஸ் இருக்கு, நீங்கள் டிசால்வ் பண்ணுறதுக்கு அனிமேட்டிவ் படம் குழந்தைங்க படம்லாம் பாருங்க. எனக்கு அப்பயே பக்குன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே ஏதோ சம்திங் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு தி ஸ்டார்டட் லைக் சயின்ஸ் மேட்சிங்கை நீங்கள் ரொம்ப சொல்லிக் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னாங்க. their point of view might be right, but as a legal நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போய் இது பண்ணணுன்றதுனால that meeting was a very big experience. அந்த மாதிரி ஒரு வேலை சொன்னேன். இப்போ ஆள் மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா மெட்ரோ மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட முடியாது. மெட்ரோ படத்துக்கு அப்புறம் அந்த சென்சார் இஷ்யூ இல்லைன்னா அது என்ன இன்னும் ரீடிஃபைன் பண்ணி அடுத்த படத்துக்கு கோடியில் ஒருவன் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பண்றதுக்கு என்ன வந்து ஷூட் பண்ணியிருக்காது. ஸோ நம்ம அனுபவங்கள் தான் நம்மள என்ன சொல்றது, ஆமா ஒரு அனுபவம் வாஷிங் மிஷின் மாதிரி போட்டு நம்மள கிளீன் ஆகி அமிச்சுனே இருக்கும். ஸோ நம்ம ஒன்று எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டு போக வேண்டியதுதான். சார் சென்சார்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து செயின் பறிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து செயின் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டலாம் போய் பார்த்து இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி லேர்ன் பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ்க்காக பழகி பார்த்தீங்களா சார்? அதான் ஒரு படம் எடுக்கும்போது we have to work on the detailings. இப்போ நான் வயலன்ஸ்க்கு ஒரு படத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த டீட்டெயிலிங் வந்து யூடியூப்லேயோ இல்லை பேப்பர் மீடியாலேயோ பிரிண்ட் மீடியாலேயோ மேக்ஸிமம் வெளியில் தெரியாத ஒரு டீட்டெயிலிங் படத்தில் காமிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் செயின் ஸ்நாச்சிங் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நிறைய செயின் ஸ்நாச்சிங் ஃபிலிம்ஸ் வந்ததில்லை. ஆனால் அந்த டைமில் நிறைய செயின் ஸ்நாச்சிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ரேராக அங்கங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன விஷயம் அதில் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா யூஸ்வலாக வந்து ஒரு கிரிமினல்ஸ் வந்து ஒரு கிரைம் பண்ணுவாங்க, அது வந்து கிரிமினல்ஸ்ன்னு சொல்லிடுவோம். செயின் ஸ்நாச்சிங் அந்த பர்டிகுலர் கிரைம் மட்டும் என்னன்னா மேக்ஸிமம் ஒரு கிரிமினலிட்டிக் மூட்ல இருக்கிற ஆளுங்க போய் பண்றது இல்லை. சாதாரணமாக காலேஜ் போவாங்க, ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் என்ன வேணும் உனக்கு, எனக்கு பைக் கேட்டேன் வாங்கி தரல வீட்டில் அப்படின்னோடனே, வா நீ எப்படா பைக் வச்சிருக்க, உங்க அப்பா பணக்காரா, எங்க அப்பா பணக்கார இல்லை ஆனால் நான் பைக் வச்சிருக்கேன், ஏன்டா எப்படா, வா நான் போறேன்ட்டு கூட்டு போய் அவன் சடனாக ஒரு செயின் அடிச்சு காட்டுவான். அதில் பார்த்து அந்த பேராசை உருவாக்கும் போது இது நடக்கும். ஸோ செயின் ஸ்நாச்சர்ஸ் மோஸ்ட்லி இது ஓன்ட் பி எனி ஈஸியாக நம்ம போய் ஒரு டீட்டெயில் வாங்க முடியாது. ஏன்னா வேற மாதிரியான கிரைம்ஸ்னா ஒரு பேங்க் ராபரி பண்ணவங்கன்னா அவங்கள போய் நம்ம பர்மிஷன் வாங்கி மீட் பண்ணி எதாவது டீட்டெயில்ஸ் வாங்கலாம். உண்மையாக இல்லை தண்டனை அனுபவிச்சு வெளியில் இருக்கிறவங்கன்னா நம்ம போய் பண்ணலாம். பட் இந்த பர்டிகுலர் கிரைம் பண்ணுறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து காப்ஸ் கிட்ட மட்டும் தான் நம்ம அதுக்கான டீட்டெயிலிங் வாங்க முடியும். அதையும் தாண்டி சில பேரை மீட் பண்ணோம், அதை திருந்தி வாழ்கிற சில பேரை மீட் பண்ணோம். அவங்க கொடுத்த டீட்டெயிலிங் எல்லாமே வந்து கேதர் பண்ணி அசம்பிள் பண்ணி அதுக்குள்ளே இருந்து வச்சது தான் அந்த மாதிரியான அந்த அந்த அதை தாண்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது என்னென்னா, அவங்க சொல்லாதது என்ன பட்டதுன்னா, ஒரு 5-6 பேர் சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு நாங்கள் எங்கள் டீம் வச்சு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். அதுலேருந்து நாங்கள் எடுத்த டேட்டா என்னன்னா, இவங்க மேக்ஸிமம் யாரெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லூசர் வச்சுருந்தா செயின் ஸ்நாச் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா அவங்களால ஈஸியாக வந்து செயினை டச் பண்ண முடியாது. ஒன்று கொண்டை போட்டிருக்கணும் இல்லைன்னா ஜடை போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க, மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா, அதே மாதிரி வந்து ஹீல்ஸ் போட்டு இருக்க பொண்ணுங்களா இருந்தா பர்சனா இருந்தா வந்து மேக்ஸிமம் ஹீல்ஸ் போட்டிருந்தா அவங்க செயின் ஸ்நாச் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீல்ஸ் போட்டுட்டு இருக்கவங்களோட திருப்பி ஓட முடியாது, அந்த பிக்கப் ஸ்பீட் கிடைக்காது. அண்ட் அந்த ஏரியா அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி 2-3 கிரைட்டீரியாவை இவங்க சொன்னதுலேருந்து நாங்கள் அடாப்ட் பண்ணி அதை படத்தில் வச்சு இது பண்ணோம். சூப்பராக வச்சுட்டோம்டா அப்படின்னு நினச்சோம். டேய் நீங்க உங்களுக்கு சென்சாரே கிடையாது. நம்ம செயின் ஸ்நாச்சிங் வச்சு மெட்ரோ பண்ணியாச்சு. கோடியில் ஒருவன் வந்து ரிலேட்டபிளா எல்லாருக்குமே பிடித்த மாதிரி ஒரு படமா இருந்தது. கோடியில் ஒருவன் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு சார், இந்த மாதிரி ஒரு மூவி வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இன்னைக்கு வந்து ஸ்லம் போர்டு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே தமிழ்நாட்டோட அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வந்து எளிய மக்களை நோக்கி தான் அவங்களோட விஷனே இருக்கும்.
அவங்க வளரணும் அப்படின்ட்டு. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா அந்த கல்வி வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சரபுளாக உள்ளே போதா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கல்வி அவங்களுக்கு சரியாக போகாததுனால இளம் வயசுலேயே வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகணும், மக்களுக்கு பிடிக்கணும், சக்ஸஸ் ஆகணுன்றதை தாண்டி என்ன ஒரு விஷயம் எக்ஸைட் பண்ணிடுச்சு அப்படின்னா, நான் ஒரு லேமனாக இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அது என்னை போல இருக்கும் இன்னொருத்தவனுக்கும் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால இந்த மெசேஜை வந்து இப்போ சைன்ஸ் நேச்சிங் ஒரு சின்ன விஷயம், ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன விஷயம். இது வந்து கொஞ்சம் வைடாக அரசியல் பாலிடிக்ஸ்லாம் சொல்லும்போது ஐ ஹேட் டு மீட் மெனி பொலிட்டீஷியன்ஸ், ஐ ஹேட் டு மீட் மெனி இந்த வளர்ற பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்கல்ல நிறைய ஏரியாவில், அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சுயேட்சையாக கவுன்சிலராக ஜெயிச்சுட்டு எனக்கு பண்ணாங்க, நாங்கள் இந்த படம் பார்த்துட்டு தான் இது வேணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான அரசியல் பார்வை ஃபுல்லாக அந்த படத்தில் இருக்கணுன்ட்டு தான் அதை வந்து இது பண்ணோம். இன்றைக்குமே 2 செகண்ட் பார்ட் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ தெரியல, டைம் பார்த்துட்டு பிளான் பண்ணோம். ஸோ சார், நீங்கள் சொன்னீங்க கோடியில் ஒருவன் வந்து விஜய் ஆண்டனி சார்ட்ட சொன்னோன்னே வந்து அவர் டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு. அந்த சிஎம் போர்ஷனுக்குலாம் கூட நீங்கள் யோசிச்சிங்க, பட் அவர் ஓகே சொல்லிட்டாரு. அவர் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாரா? கொஞ்சம் இந்த சீன் எனக்கு ஏற்ற மாதிரி என் சாயலில் இப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தாரா? அவர் வந்து ஆர்டிஸ்ட்லாம் இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பாருப்பா அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணாரா? எப்படி இருந்துச்சு அந்த ப்ராசஸ் அவரோட? விஜய் ஆண்டனி வந்து எப்படின்னா, அவர் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் பழகின வரைக்கும் வந்து ஒரு நான் கதை சொல்லும் போதே ஃபுல் ஸ்கிரிப்ட் தான் சொல்லுவேன். ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு சொல்லிவிடுவேன். சொல்லும்போது ஹீ கேன் ஹாவ் அன் ஐடியா தட் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். ஒர்க் ஆகிடும் அப்படின்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். ஒர்க் ஆகாதுன்னா இஸ் நாட் கோன் டு த ப்ராஜெக்ட். இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகிடும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மைட் பி அவர் சொல்லலாம். ஆனால் என்னோட ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு படம் முடிகிற வரைக்கும் நாட் ஓவன் அ சிங்கிள் ஷாட் வந்து இது இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு ஒன்று கூட ஒரு இன்டர்ஃபியர் ஆனதே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமிட்டட் கைஸ். கமிட்மெண்ட்னா என்ன அப்படின்றத அவர்கிட்ட இருந்து நாங்களாம் கற்றுக்கிட்டோம். ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டா இந்த கதை ஃபுல்லாக கேட்குறாரு. ஆனால் அவரு கதை கதை சொல்லும்போது அவரு நோட் பண்ணுற மாதிரி வேற நிறைய ஹீரோஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவரோட உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி எந்த அளவுக்கும் அவ்வளோ டீப்பாக கேட்டதில்லை. 2.5 மணி நேரம் கேட்டார்னா நம்ம 1.5 மணி நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அதை வந்து 4 மாதம் கழிச்சு ஷூட்டிங்கில் வந்து ஆமாம் அப்படி தானே அப்படி வந்து கேட்பேன். அந்த அளவுக்கு ஹி வில் ஹாவ் தட் அந்த கிராஸ்பிங் பவர் அவருக்கு அதிகம். அதனால் கோடியில் ஒருவன் வந்து பெரிய ஹிட் ஆனதுக்கு ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது செகண்ட் வேவ் 50% தான் ஆடியன்ஸ் வந்து இருந்தாங்க. எங்கள் படத்துக்கு முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடி தியேட்டர் திறக்கிறாங்க. பெரிய பெரிய படங்கள் வந்துச்சு. எந்த படமுமே நல்ல படமோ கெட்ட படமோ எந்த படமுமே ஓடவே வாய்ப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு 3rd வீக்கில் நம்ம படம் வந்து தான் எனக்கு ஒரு 2 months கிட்ட தியேட்டரில் வந்து ரன் ஆச்சு. நிறைய பேர் வந்து அப்போ வந்து சொன்னாங்க செகண்ட் வேவுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஹிட்டு தான் அப்படின்ற மாதிரி. எல்லா டைரக்டர்ஸ் எல்லாருமே, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த டைமில். அதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் ஆண்டனி சார் வந்து எந்த வகையிலையும் என்னை வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஏன்னா அவருக்கு ஆனால் உண்மையாகவே ஒரு சில விஷயங்கள் தவறுன்னு தோணியிருந்தா கண்டிப்பாக அவர் வந்து சொல்லுவார். விவர் லைக் நாங்கள் 2 பேருமே வந்து அந்த ஒர்க் கமிட்மெண்ட்டில் விவர் லைக் வி ஆர் வெரி வெரி கிளியராக இருந்தோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுல, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த படம் என்ன வரப்போகுது அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். அதனால் எங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்கவே இல்லை. கோடியில் ஒருவன் படத்தில் வந்து ஏன் விஜய் ஆண்டனி சார் நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டராக போடல? ஏன்னா வந்து அவருடைய மியூசிக்கு நாங்கள்லாம் பயங்கரமான ஃபேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஐடியா யார் கொடுத்தது சார்? சார் நீங்கள் மியூசிக் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியா. விஜய் ஆண்டனி சார் வந்து கதை சொல்லி முடித்தோடனே அவர் கதை சொல்லி முடிக்கிறேன் பண்ணிடலான்னு அந்த டேட்டை இன்னொரு 1 or 2 months ரெடி ஆகிடுவீங்களான்னு கேட்டார். பண்ணிடலாம் சொன்னேன். நான் அடுத்த விட்ட கேட்டதே சார் மியூசிக் நீங்கள் போடுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேனே. ஆக்சுவலாக அவர் அப்போ எந்த படத்துக்கும் பண்ணாமல் இருந்தார் அந்த பர்டிகுலர் டைமில். ஏன்னா ஐ வாஸ் லைக் 4-5 படங்கள் ஒரே டைமில் பண்ணிகிட்டு இருந்தார், ரொம்ப பிஸியாக இருந்தார். அதனால் சரி அவர் பண்ணலனோடனே அப்புறம் நிவாஸ் பிரசன்னா, அவரும் நல்ல மியூசிக் டைரக்டர், அவரை தான் நாங்கள் பிளான் பண்ணோம். இருந்தாலுமே அந்த கோடியில் ஒருவன் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங் வரும், கோடியில் ஒருவன் தீம் சாங் ஒன்று வரும். அது எடிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல இந்த டைட்டில் தீம் சாங் மாதிரி ஒன்று வேணும் அந்த சிஎம் அவர் இடத்துல. அந்த சாங் விஜய் ஆண்டனி சார் தான் பண்ணார்.
ஓகே. அது வந்து நல்லா ரீச் ஆச்சு. அந்த அந்த ஒரு சாங் மட்டும் அவர் பண்ணி கொடுத்தாரு கேட்டதுக்காக. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமா காதல் இது வந்து ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சேர்ந்தே தான் இருக்கும், கெமிஸ்ட்ரி எப்போதுமே இருக்கும். ஆனா உங்க படத்துல வந்து காதல்ல வந்து பெருசா நீங்க காமிக்கவே மாட்டேங்கிறீங்களே, அந்த ரொமான்ஸ், அந்த ஆண் பெண் காதல், அந்த சைட் அடிக்கிறது, அந்த லவ் டெவலப் ஆகுறது, அது ஏன் உங்களோட படங்கள்ல வந்து லைட்டா மிஸ் ஆகுது? கதை அதுவா இல்லை, கதைக்களமா காதலை தேர்ந்தெடுக்கல. கதைக்களமா காதல் இருந்து காதல்ன்றது இருக்கும். காதல் என்பது ஒரு ஆண் பெண்ன்றதை தாண்டி வந்து இது ஒரு ஃபேமிலி லவ். அடுத்து இதில் கோடியில் ஒருவன்ல பார்த்தீங்கன்னா லவ் டுவர்ட்ஸ் மதர், அப்புறம் லவ் டுவர்ட்ஸ் சொசைட்டி. இண்டிவிஜுவல் டிபெண்ட்ஸ் மாறுமே தவிர நீங்கள் கேட்குற அந்த கமிட்டட் லவ் வந்து அதுக்கான ஒரு கதை பண்ணும்போது தான் பண்ணணும் அப்படின்ட்டு தேவையில்லாமல் ஒரு வாண்டடாக திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இன்னொன்று வந்து திணிக்கிற மாதிரி இருந்தாலுமே அது அக்செப்டபுளாக இருந்தால் பண்ணலாம். இப்போ நான் வயலன்ஸில் லவ் எப்படியா வைக்கணும் தான் நான் நினச்சேன், உண்மையாக நினச்சேன். ஆனால் அதில் இருக்க எந்த கேரக்டர்ஸ்க்கும் லவ் பண்ணுறதுக்கான டைமே இல்லை அந்த கதைப்படி, கதையோட டைம் லைன் படி. அப்புறம் என்ன பண்றது, சரி ஓகே ஆஸ்த படத்துல ஒரு படமும் நினைப்பேன், பட் நேச்சுரலி நாட் ஹேப்பனிங். ஃபுல் ஃப்ளெஜ்டு லவ் ஸ்டோரி எதிர்பார்க்கலாமா உங்கள்ட்ட இருந்து? ஏன்னா டிஃப்ரெண்டா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் இந்த படம் பண்ணாரா அப்படின்னு எங்களையே வந்து சந்தேகப்பட வைக்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ட்ரை பண்றேன் இருக்கு, வீட்டுல தான் வைஃப் தான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. லவ் பண்ணிட்டு நீ படம் பண்ணா அதனால மேபி ட்ரை பண்ணும். ஏன்னா ஆல் வேற, டோட்டலி வேற வேர்ல்டு, மெட்ரோ டோட்டலி வேற வேர்ல்டு, கிரைம் த்ரில்லர், கோடியில் வரும் டோட்டலா அந்த கமர்ஷியல் வேர்ல்டு இருக்கும், நான் வயலன்ஸும் வேற ஒரு இது. அந்த மாதிரி ஒரு வேர்ல்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் ஒரு டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பார்க்கலாம் இப்படி நடக்குது டைம். ஆனால் சார் நீங்கள் ரொம்ப போங்க சார், படத்தில் இருக்க கேரக்டருக்குலாம் லவ் பண்ண டைம்லன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது அது நடந்துருச்சு. அது வந்து இந்த படம்லாம் பண்றதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. அதனால அந்த லவ் சக்சஸ் ஆனதுனால படத்துல எந்த லவ் சக்சஸ் ஆகல. மேபி ஃபியூச்சர்ல இருக்கு, எனக்கு பிடிக்கும். just waiting for the moment. பொதுவாக வந்து சினிமா அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நம்ம அம்மா அப்பா தாண்டி நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பயங்கர பயமா இருக்கும். அப்படின்றப்போ அவங்க எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை நான் உன்னை பார்த்துக்கிறேன்ப்பா நீ வேறு ஏதாவது வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி? ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா லவ்னா லவ்வே அதானே, அந்த அந்த ஒரு நேச்சுரல் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் எனக்கும் தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்னோட ஒய்ஃபும் வந்து ஐ மீன் என்னோட லவராக இருக்கும்போதும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏன்னா இப்போ வந்து ப்ரொடக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஹோப்ஃபுல்லாக ஒரு பண்ணுறா அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம் கொடுக்குறவங்க. சூப்பர் சார். ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கீங்க, ஒரு டேரக்டராகவும் இருக்கீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நோக்கி வருது சார் உங்ககிட்ட? எந்த பிரச்சனையும் வராது, ரொம்ப நிம்மதியாக படம் பண்ணலாம். இல்லை கேள்விப்பட்டிருக்கோம், ப்ரொடியூசராக இருந்தால் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பணம் வந்து அப்பப்போ ஷார்ட்டேஜ் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம், அந்த பட்ஜெட்டை தாண்டி போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது பணம் என்பது ப்ரொடக்ஷன்னா அவ்வளோ பெரிய வேலை தான். நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பணம் தாண்டி நான் என் இஷ்டத்துக்கு படம் பண்ணணும். ஏன்னா ஐ குட் ஹவ் ப்ரொடியூஸ்ட் கோடியில் வரும் ஆல்சோ. பட் நான் வந்து ஏன் வந்து மெட்ரோ மாதிரி இப்போ நான் வயலன்ஸ் மாதிரி படம் பண்ணுறேன்னா, தோ தேர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், பெரிய கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக இருந்தாலுமே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய செலவு பண்ண மாட்டாங்க. இல்லைங்க மார்க்கெட் இருக்காது, படம் வந்து ஓடலினா ப்ராப்ளம் ஆகிடும்னு. எனக்கு வந்து என்னென்னா ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃபார் வாட் த ஸ்டோரி டிசர்வ்ஸ். ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்கணும். அப்படின்னா இந்த ஒரு டைம் லைன் ரூல் புக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா அது நடக்காது. என்னன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நம்ம 100% கன்வின்ஸ் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அபவுட் ஹிஸ் மணி. அவர் பணம் போடுவார், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம படம் எடுத்து அவரை லாஸ் பண்ணுறது வந்து அது தப்பாக இருக்கும். ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். பட் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகிற வரைக்கும் அவரோட அந்த ஒரு மூட் ஆஃப் லெவல் இருக்கும்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு டைரக்டருக்கு பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து என்னோட படங்கள் பண்ணும்போது என்னோட வழி ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்க படங்கள் எல்லாமே நான் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு போகிற படங்கள் எல்லாமே வெளியில் பண்ணலாம் அப்படின்ட்டு. டேரக்டர் ஆகிட்டீங்க, ப்ரொடியூசரும் ஆகிட்டீங்க, ஆக்டர் ஆகிறதுக்கு ஆசை இருக்கா, இல்லை எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு படத்தில் அங்கங்கே எட்டி பார்க்குற மாதிரி ரோல் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அது இது டைரக்டர் தான் சின்ன வயசுலேருந்து பண்ணணும்னு அது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வரைக்கும் தாட் வந்ததில்லை.
ப்ரொடக்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தரேன்னா நல்ல டைரக்ட் பண்ணுன்றதுக்காக ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்தேன், ஓகே. நிம்மதியாக பண்ணுன்றதுக்காக. அதுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இன்னும் தெரியல, அதை பத்தி யோசிச்சதே கிடையாது. யோசிச்சதே இல்லையா சார்? ஆனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு தோணலையா சார் இந்த சீன் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற எனக்கு மாதிரி? கொஞ்சம் என்னன்னா, சின்ன வயசுல நிறைய ஒரு 1000 ஸ்டேஜில் பேசியிருக்கேன், ஒரு 1000 ஸ்டேஜில் நிறைய 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு காலேஜ் வரைக்கும் நிறைய இது பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒன் சினிமாக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு கூச்ச சுபாவம் வந்துருச்சு. நம்ம ஃபேஸ் வந்து தெரிய தேவையில்ல யாருக்கும். வி வில் லிவ் ப்ரைவேட் லைஃப் வேர் வி கேன் மேக் அவர் ஓன் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி நான் மாறினதுனால அந்த ஒரு ஃபேஸ் தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே எனக்கு கொஞ்சம் தள்ளியே இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து இது பயங்கரமாக இருக்குது, நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் அது தெரில. அதாவது ஒரு விஷயமும் என்ன எக்ஸைட் ஆக்குதுன்றதை பொறுத்து இருக்கு. அது மொக்கையாக இருந்தாலும் பண்ணிவிடுவேன், நல்லா இருந்தாலும் பண்ணிவிடுவேன். ஆனால் அது எனக்கு தோணணும். ஓகே. ஏன்னா இப்போ டேரக்டரா இருக்கும் போது ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் சொதப்பும் போது என்ன இப்படி சொதப்புறாங்க, நான் வந்து எதிர்பார்த்ததே வேற ஒண்ணு, நானே நடிச்சிருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சிச்சுவேஷன் நடந்திருக்கா உங்களுக்கு? எல்லா ஆக்டருக்குமே நான் நடிச்சு காட்டுவேன், நடிச்சு என் கூட ஒர்க் பண்ற எல்லாருக்குமே தெரியும், நடிச்சு காமிச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா நம்ம நடிச்சு காட்டுறது என்பது அந்த வே தான். நீ உண்மையாவே நான் நடிச்சு காட்டுறதை பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். நான் நடிச்சு காட்டுற விதத்தை அவங்க பண்ணா அவங்க நல்லா இருப்பாங்க, அவ்வளவுதான். நான் நல்லா இருக்க மாட்டேன். So that is the thing. That is kind of ஒரு என்ன சொல்றது, ஒரு டீச்சர் கிட்ட இருந்து பாடம் கத்துப்பான் ஸ்டூடெண்ட், எக்ஸாம் வச்சா டீச்சரோட ஸ்டூடெண்ட் அதிகமா மார்க் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து தட் இஸ் ஜஸ்ட் மை ஜாப். அண்ட் அதை இவங்க பண்ணும்போது தான் அது ரொம்ப ப்ரெசன்டிவா இருக்கும், அது ப்ரெசென்ட் பண்ற விஷயம் நல்லா இருக்கும். அது ஆர்டிஸ்ட் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதனால வந்து the way ஒரு மசில்ஸும் ஒர்க் ஆகணும், அது பெரிய வேலை. நம்ம அதெல்லாம் தெரியல, அது ரொம்ப பெரிய வேலை. சினிமா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது நீங்கள் பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சது. உங்கள் படங்களும் அந்த சினிமா லவ்வர் எப்படி ஒரு படம் கொடுத்தா இருக்குமோ அப்படின்ற ஃபீல் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.